வணக்கம் மக்களே. என்னது இன்னும் கிருஷ்ணாவோட இதயம் இன்னும் பூமியில தான் இருக்கா? அதுவும் ஒரு இடத்துல இன்னும் துடிச்சிட்டு இருக்கா? இது எனக்கு தெரியாம போச்சே. எத்தனை பேருக்கு இந்த கதை தெரியும் தெரியல. உங்களுக்கு தெரியுமா? ஸோ தெரியாதவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. தெரிஞ்சவங்க நீங்க ஃபேக்ட் செக் பண்ணி கூட நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் சொல்ற ஸ்டோரி கரெக்டா அப்படின்னு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எக்ஸ்ட்ரா கவர் குவிக் ஃபிளிக்ஸ் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல். இது பார்த்தீங்கன்னா குருஷேத்திர போர் மகாபாரதத்தில் ஆரம்பிக்குதுங்க. ஸோ கிருஷ்ணா வந்து பாண்டவர் கூட நின்று சண்டை போடுறாரு, அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். போர் முடிஞ்சப்புறம் அவங்க காந்தாரி அவங்களோட பிள்ளைகள் 100 புத்திரர்களும் இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. மனசு உடைஞ்சு போயிட்டு அவங்க என்ன கிருஷ்ணாவுக்கு ஒரு பெரிய சாபம் கொடுக்குறாங்க. என்ன சாபம் கொடுக்குறாங்கன்னா, இன்னும் 36 வருஷம் கழிச்சு நீயும் உன் யாதவ குலமும் மொத்தமா அழிஞ்சு போயிடும். நீ அதை பார்ப்ப. முதல்ல உன் குலத்தவர்கள் அவங்களுக்குள்ளேயே அடிச்சுட்டு சாவாங்க, அடுத்து நீயும் அடிவாய் அப்படின்னு ஒரு சாபம் கொடுக்குறாங்க. காந்தாரி சாபம் கொடுத்த மாதிரியே அவங்களுக்குள்ள பயங்கர சண்டை, போட்டி, பொறாமன் வந்து எல்லாம் அடிச்சுக்கிட்டு ஊரே பத்திக்கிட்டு எரிஞ்சிருச்சுங்க. பத்தி எரிஞ்சு ஊரையே அழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா இல்லைங்க, அவங்க இன்னொன்னு சாபம் கொடுத்தாங்க. நீ உருவாக்குன இந்த துவாரகா பூமிக்கு அடியில் தண்ணியில் மூழ்கும்னு சொன்னாங்க. அதுவும் நடந்துச்சு. அந்த மொத்த யாதவ குலமும் அழிஞ்ச பிறகு கிருஷ்ணா ஒரு நாள் காட்டுக்குள்ள ஒரு மரத்து கீழே உட்காந்து புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருந்திருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா ஜாரா அப்படின்னு ஒரு வேடன் வந்து மான வேட்டையாட வந்திருக்கான். கிருஷ்ணா பாதம் பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு ரெட் கலர்ல சிவப்பு நிறத்தில் அந்த அந்த பாதத்தை நோக்கி ஏற்பட்ட அம்பு நேரா வந்து அந்த பெருவிரல்லே அடிச்சிருக்கு. ஸோ இம்மீடியட்டா வந்து ஜாராக்கு தெரிஞ்சது நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு போய் கிருஷ்ணா கிட்ட மண்டாடி மன்னிப்பு கேட்கிறேன். அப்ப வந்து கிருஷ்ணா சொல்றார், நான் போன ஜென்மத்துல ராமனா திரேதாயுகத்துல இருந்த போது நீ வந்து வாலியா இருந்த. அப்போ வந்து நான் மரத்து பின்னாடி இருந்து அம்பு விட்டு உன் உயிரை மாய்த்தேன். அப்போவே வந்து எழுதப்பட்டது என்னுடைய மரணம் இந்த ஜாராவின் கையில் தான் என்று. இது யுத்தத்தின் நியாயம் மற்றும் தர்மம். எனக்கு சாபம் கொடுங்கள் சாமி என்று ஜாரா கூறிய போது, இது அனைத்தும் முன்கூட்டியே எழுதப்பட்டவை என்று சொல்லி கண் மூடினார் கிருஷ்ணர். ஜாரா உடனே அர்ஜுனனை தேடி போய் அர்ஜுனன் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி மன்னிட்டு மன்னிப்பு கேட்கிறாருங்க. அர்ஜுனன் வந்து கிருஷ்ணாக்கு என்னென்ன இறுதி மரியாதை செய்யணுமோ அதெல்லாம் பண்ணி இருக்கிறார். உடல் இந்த பூலகத்தை விட்டு போனாலும் அவர் இருதயம் மட்டும் இந்த பூலகத்திலே இருந்துருதுங்க. அப்படியே இருதயம் நீல நிற கலர்ல இருந்துச்சாங்க. பார்க்கறதுக்கு ப்ளூ ஸ்டோன் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, அது மாதிரி இருந்துச்சாங்க. அர்ஜுனன் என்ன பண்றாருன்னா, அதை ஒரு மரக்கட்டையில அந்த இருதயத்தை கட்டிட்டு கடல்ல விட்டுறாருங்க. ரொம்ப நாள் கழிச்சு மகாந்தி அப்படின்னு ஒடிசால இருக்கிற கோஸ்டல் லைன் பக்கம் அது ஒதுங்குதுங்க. இந்த இதயம் பார்த்தீங்கன்னா சப்புன்னு ஒரு லோக்கல் ட்ரைப்ஸ் இருக்காங்க, அவங்க கையில தான், ஆதிவாசி கையில தான் கிடைக்குது. அது போய் அவங்க தலைவர் பிஸ்வ பாசுகிட்ட கொடுக்குறாரு. பிஸ்வ பாசு அதை எடுத்து பார்த்துட்டு அது ஒளிர்றதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுறாரு இதோட தெய்வீக தன்மை இருக்குங்க. அவர் இமீடியட்டா போயிட்டு ஒரு சிலை செதுக்கி அதுல வச்சிடுறாங்க. அந்த சிலைக்கு பேர் தான் நீலகண்டன் அப்படின்னு பேர் வச்சு அதை வழிபட்டு கும்பிட்டு இருக்காங்க. அதே சமயம் வெளி உலகத்துக்கு தெரியாமவும் பார்த்துக்கிட்டாங்க. அவாந்தி இன்றைய தினத்தின் மத்திய பிரதேஷ் அந்த பகுதியில் வசிக்கிற ராஜா இந்திரத்யும்னா பயங்கரமான விஷ்ணு பக்தருங்க. அவருக்கு எப்படியா விஷ்ணு நேரில் பார்த்துக்கணும்னு ரொம்ப ஆசை. அவருக்கு வந்து நீலகண்டனை பற்றி தெரிய வருது. உடனே வித்யாபதி அப்படின்னு அவரோட தூதரை வந்து அனுப்பி இதை பற்றி தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு. வித்யாபதி அங்கேருந்து குதிரையில நேராக ஒடிசா கிளம்புறாருங்க. விஸ்வபாசு தேடி விஸ்வபாசு கிட்ட போயிட்டு கேட்குறாரு, இந்த மாதிரி எங்கள் ராஜா பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு. உடனே அவர் மறுத்துடுறாருங்க, இல்லை முடியாது. இவருக்கு என்ன பண்றதுனே தெரியாம கொஞ்ச நாள் அங்கேயே தங்கிடுறாருங்க. அப்ப வந்து அவரோட பொண்ணு மீதுல கால் வயப்பட்டு திருமணம் பண்ணிக்கிறாரு. திருமணம் பண்ண அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு போய் விஸ்வபாசுகிட்ட கேட்கிறாரு, நான் இப்பதான் உங்க இதுல ஒரு ஆளாயிட்டேன்ல, நீங்க எனக்கு தரிசனம் காட்டுங்க அப்படின்னு. உடனே இவர் என்ன பண்றாரு, நான் கண்ணை கட்டி தான் கூட்டு போவேன்னு சொல்லிட்டு கண்ணை கட்டிட்டு கூட்டு போறாரு. இவர் அடையாளம் தெரியணுன்றதுக்கோசரம் என்ன பண்றாருன்னா கடுகு இருக்குல்ல அதோட விதையெல்லாம் தூக்கிட்டே போறாரு. போய் தரிசனம் காட்டுறாருங்க. வித்யாபதி அங்க போய் பார்க்கும்போது ஒரு குகைக்குள்ள நீலகண்டன் காட்சி அளிச்சாருங்க. வித்யாபதிக்கு ஒரே சந்தோஷம். கொஞ்ச நாள் கழிச்சு ராஜா வந்து அந்த வழியில அந்த கடுகு போட்டிருந்தாருல அந்த பாதையிலேயே வந்து கூட்டு போய் காட்டுறாரு. ஆனா அங்க பாத்தீங்கன்னா நீலகண்டன் இருக்கிறது இல்லை. ராஜாக்கு ஒரே வருத்தம். விஷ்ணு அன்னைக்கு நைட்டே கனவுல வந்து ராஜா கிட்ட சொல்றாரு, நான் இந்த ஜென்மத்துல உனக்கு நீலகண்டன் ரூபத்துல தரிசனம் கொடுக்க முடியாது, அதுக்கு பதிலா வந்து நானே வந்து ஒரு செம்மர ரூபத்துல வருவேன், அடையாளம் கண்டுபிடிக்க அதுல சங்கு சக்கரம் சூழாயுதம் தாமரை எல்லாம் இருக்கும், அது ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் அந்த மரம். ஸோ அதை எடுத்துட்டு வந்து நீ வந்து 3 சிலை பண்ணு, அது மூலியமா உனக்கும் மக்களுக்கும் நான் காட்சி தரேன் அப்படின்னு சொல்றாருங்க. ஆளு விட்டு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து அரண்மனையில வச்சிடறாரு ராஜா. ஆனா என்ன பிரச்சனைனா அந்த ஊர்ல இருக்க எந்த சிற்பியாலையும் அந்த மரத்துல இருந்து சிலை செய்யவே முடியல. ஏன்னா அது செம்ம ஸ்ட்ராங்கா இருந்துச்சாங்க. ராஜா சிற்பிகளின் தெய்வமான விஸ்வகர்மா கிட்ட பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு சிலை செஞ்சு கொடுங்கன்னு.
விஸ்வகர்மா வந்து வயசான ரூபத்தில் வந்து சொல்கிறாரு, 21 நாளில் நான் இந்த சிலை செதி கொடுப்பேன், ஆனால் வந்து என்னை கதவை திறந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ராஜாவும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. ஸோ அவர் போய் கதவை மூடிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. 15 நாள் உள்ள சத்தம் கேட்குது, அதுக்கப்புறம் சத்தம் கேட்கறதே இல்லை. 3ஆவது நாள் ஆனோடனே ராஜாவோட மனைவி குண்டீச்சா வந்து சொல்கிறாங்க, எனக்கு உள்ள சத்தமே கேட்கல ராஜா, நம்மளை நம்பி வந்திருக்காரு, பாவம் என்ன ஆச்சோ தெரியல, போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. போய் இவர் ஆள் அனுப்பி கதவை திறந்து பார்க்குறாங்க. கதவை திறந்து பார்த்தோன்னே ராஜா ரொம்ப சோகமாயிடுறாரு. கண்ணு முன்னாடியே விஸ்வகர்மா மறைஞ்சிடுறாருங்க. ஆனால் அந்த 3 அன்ஃபினிஷ்டு ஸ்டாச்சுஸ் ஐடல் அங்கே இருந்துச்சுங்க. கிட்ட போய் பார்த்தோன்னே ராஜாவுக்கு ஒரே ஷாக்கு. என்னம்மா ஹார்ட் பீட் சவுண்டு கேட்குது அப்படின்னு. போய் கிருஷ்ணர் சிலை கிட்ட நிற்கும் போது அவருக்கு ஹார்ட் பீட் சவுண்டு கேட்டுச்சுங்க. அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. அவருக்கு நீலகண்டன் அந்த இதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. உடனே ஆளுங்களை வச்சு இந்த 3 சிலையும் வந்து கோயிலில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடணும் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம கும்பிடுற பூரி ஜெகநாதர் கோயில். பலராமா, சுபத்ரா, கிருஷ்ணா 3 பேரையும் வச்சுருக்காங்க. இதனால தான் நம்ம வந்து பூரி ஜெகநாதர் வந்து ரீபர்த் ஆஃப் கிருஷ்ணா, மீண்டும் கிருஷ்ணா வந்து உயிரோட நம்மளோட தான் இருக்கிறாருன்னு நம்பப்படுற ரீசனுங்க. ஸோ இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணா உங்களோட ஆசை தேவை எல்லாத்தையும் நிறைவேற்றி உங்கள் கஷ்டம் துக்கங்கள் அனைத்தும் சரி பண்ணுறதுக்கு உதவட்டும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இது நம்ம ரீசெண்டாக எடுத்த பிக்சருங்க கோயிலுக்கு. இதுக்கப்புறம் ஒடிசா விளாக்ஸ்லாம் வர ஆரம்பிக்குங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Until then, it's Santosh Balaji from Extra Cow saying.